நெடுவாசல் ஹைட்ரோ கார்பன் திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து புதுக்கோட்டையில் தற்போது ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. போராட்ட களத்தில் இருக்கும் நமது செய்தியாளர் சிவசக்திவேலிடம் கூடுதல் தகவல்களை கேட்டறியலாம். சிவசக்திவேல், தற்போது புதுக்கோட்டையில எந்த இடத்துல இந்த போராட்டமானது நடைபெற்று வருது? எவ்வளவு பேர் இதுல பங்கெடுத்திருக்காங்க? சட்டமன்றத்திலே பேசுகிற பொழுது தொழில் அமைச்சர் உத்தரவாதம் தருகிறேன் என்றார். சிவசக்திவேல், இணைப்பில் இருக்கீங்க. தற்போது புதுக்கோட்டை மாவட்டத்துல எந்த இடத்துல இந்த போராட்டமானது நடைபெற்று வருது? எவ்வளவு பேர் இந்த போராட்டத்துல பங்கெடுத்திருக்காங்க? வேதவள்ளி, இப்ப புதுக்கோட்டை ஐயனார் திடலில் தற்பொழுது ஹைட்ரோ கார்பன் திட்டத்திற்கு எதிராக உயர்நீதிமன்ற உத்தரவின்படி போராட்டம் நடைபெற்று வருகின்றது. இந்த போராட்டத்தின் நோக்கம் என்னவென்றால், மத்திய அரசானது ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும். இந்த திட்டம் வந்தால் எங்களுடைய பகுதி பால்பட்டு போய்விடும் அப்படின்னு சொல்லிட்டு இவர்கள் கடந்த 2 கட்டங்களாக இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வர்றாங்க. இன்றைய தினம் மாபெரும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகின்றது. மத்திய அரசின் ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை மாநில அரசும் சரி மத்திய அரசும் சரி உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. இந்த நிலைப்பாட்டில் அவர்கள் உறுதி இல்லாததனால்தான் நாங்கள் போராட்டத்தை நடத்தி வருகின்றோம். இந்த திட்டம் வந்தால் எங்களுடைய பகுதி முற்றிலும் பால்பட்டு போய்விடும். புதுக்கோட்டை மாவட்டத்திலே நெடுவாசல், நல்லாட்டர்கொலை உள்ளிட்ட பகுதிகள் தான் வளர்ச்சி அடைந்த பகுதியில் விவசாயத்தில் பிரதான பகுதிகளாக இருந்து வருகின்றது. இதனால் நாங்கள் ஒருபோதும் இந்த திட்டத்தை அனுமதிக்க மாட்டோம் என்று கூறி அனுமதி நடத்த மாவட்ட நிர்வாகம் அனுமதி கேட்டு விண்ணப்பித்திருந்தனர். மாவட்ட நிர்வாகம் அனுமதி மறுத்ததை அடுத்து இன்றைய தினம் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் திமுக, கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் உட்பட நாம் தமிழர் உள்ளிட்ட பல்வேறு அமைப்புகள் போராட்டத்திற்கு ஈடுபட்டிருக்காங்க. இந்த போராட்டத்தின் காரணமாக புதுக்கோட்டை மட்டுமில்லாது திருச்சி, கரூர் உள்ளிட்ட பக்கத்து மாவட்டத்தில் இருந்து ஏராளமான போலீசார் குவிக்கப்பட்டிருக்காங்க. ஐயனார் திடலில் நடந்தவர்களுடைய போராட்டத்தில் சுமார் 2000க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றிருக்காங்க. வேதவள்ளி.